மக்களே பார்த்துக்குங்க அந்த லாரி கல்லை போட்டுக்கிட்டு எப்படி வருதுன்னு. ஆனால் அது அங்கே வரைக்கும் இப்படி போடணும். அதான் கொஞ்சம் இது கஷ்டமான வேலை தான். ஆனால் அங்கே புல்டோசர் ஜேசிபி இருக்குது, அந்த ஒர்க்ஸ் பாதி இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். அது கீழேலாம் பாருங்கள் எப்படி நல்லா இருக்கா. இதுதான் பாமன். பாமனில் மட்டும் இல்லை, கடலோர பகுதி எல்லா சைடும் இப்படி தான் இருக்குங்க. இது எவ்வளோ படகுகள் கிடக்கு பாருங்கள் மக்களே. லாரி பாருங்கள். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆள் கணிக்காக பார்த்தீங்களா, தெரியுதா? பார்த்துக்கோங்க. இது வந்துக்கிட்டு தூண்டி வளம். எப்படின்னா இந்த 2 ஜாயிண்ட்டையும், அங்கிட்டு உள்ள ஜாயிண்ட்டையும் இங்கிட்டு உள்ள ஜாயிண்ட்டையும் மொத்தமாக இந்த நடுவில் சேர்த்து நடுவில் கேப் பண்ணிக்கி விட்ருவாங்க. இந்த தூரமாக கிடக்கிற போட்டுகள்லாம் உள்ளே வந்துடும். இந்த காற்று கிடக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இது உதவியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கெவி, அதாவது கடலோர பகுதின்னு வந்துக்கிட்டு அந்த கரைப்புறத்துலேயே இங்கிட்ட ஒரு கெவி. இந்த கெவியில் கடலுக்கு போகிறவங்க மந்திரிச்சுக்கிட்டு போட்டை இருந்தால் இந்த போட்டுகளை மந்திரிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு போவாங்க. அந்த கொடிமரம் தான் கொடிமரம், அது கீழே அந்த ஆளுக்கு உட்காந்து பேசிக்கிடுவாங்க. அங்கிட்ட அந்த போட்டுக்கு தூக்குறது, அந்த வளமுடையில் போடுறது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த அந்த அதான் வந்துக்கிட்டு அந்த தெரியுதா, அந்த பாலத்துக்கிட்ட தெரியுது தான் மீனை போய் விற்பாங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா வியாபாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனை போய் விற்பாங்க. இந்த ரேட்டு கிலோ, இந்த ரேட்டு இந்த மீன். இப்போ சீலா 1 கிலோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 800 ரூபா இப்படி போகும் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய போட்டுலாம் தெரியுதா, இதெல்லாம் வந்துக்கிட்டு தூண்டி போட்டு, இதுக்காக தான் முக்கால்வாசி இந்த இது போடுறாங்க. இது காற்று இதெல்லாம் கிடக்கும்போது வந்துக்கிட்டு வலிஞ்சு ஓடிடுது. அதாவது அந்த நீவாட்டுக்கு வலிஞ்சு ஓடி இந்த ட்ரெயின் பாமன் பாலத்திலே கொண்டு போய் இதாகிடுது. பாறை செலுத்தி முட்டி உடையிறதோ இதுகளும் ஆயிடுது. ஆனால் மற்ற போட்டுகள் நல்லா கிடக்கு. இப்போ வந்துட்டு இந்த வள்ளங்களை விட்டுட்டு பைப்பர் போட்டுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்துக்கிட்டு பைப்பர் போட்டு இன்றைக்கி தான் கூட கிடக்கும். ஆனால் பாருங்களேன் நீங்களே, அந்த நடுப்பாலத்தை பாருங்கள், அப்படியே அழகாக தெரியும் பாருங்களேன். அந்த அழகு தான் பாமனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துக்கிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது, சின்ன ரெசார்ட். அதாவது இந்த இப்போ இங்கே வந்துக்கிட்டு இங்கே தங்கி அங்கே குளிக்கிறது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாறை எதுவுமே இருக்காது. இந்த சைடுனால் பாறையெல்லாம் அதிகம் பாருங்கள். இதுவே எப்படி இருக்குன்னா அங்கிட்டலாம் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி அந்த சைட்லாம் ஆனால் போட்டு எதுவும் கிடக்காது. அந்த சைடு ஒரு பாறைன்னு சொல்லுவாங்க, மேப்பாறைன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்